தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழிங்கள் உயிருக்கு நீர், உயிருக்கு நீர். கதவு மூடி இருக்குல்ல. இந்த பாடல் இனம் புரியாத மகிழ்ச்சி. தாய் தமிழுக்கு முதல் வணக்கம். அவையில் நிறைந்திருக்கும் அனைவருக்கும் சிறப்பு வணக்கம். இன்றைய கூட்டத்தின் சிறப்பு என்ன? மதிப்புமிகு முனைவர் கவிஞர் பண்ருட்டி பாண்டு அவர்கள் நம் சேரன் மன்ற கூட்டத்திற்கு கலந்திருக்கின்றார். சேரன் மன்றத்தின் சார்பாக அவர்களை வருக வருக என வரவேற்போம். அது மட்டுமல்லாது இன்று சேரனின் 90வது மன்ற கூட்டம். சேரனின் 90வது மன்ற கூட்டத்துடன் சிறப்பு விருந்தினருடன் இணைந்திருக்கும் அனைத்து தமிழ் நெஞ்சங்களையும் மன்ற கூட்டத்திற்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. மகிழ்ச்சின்னு சொல்லும் போது உம்மன் இருக்கிற இந்த முகம் கூட புன்னகைக்க செய்கின்றது. மகிழ்வித்து மகிழ் என்று ஆக சிறப்பினை உடைய மகிழ்ச்சியை இந்த மாதத்தின் கருப்பொருளாக தேர்ந்தெடுத்ததில் மிக்க மகிழ்ச்சி. மகிழ்ச்சி மனிதருக்கு மனிதர் மாறுபடுகிறது. எனக்கு மகிழ்ச்சினா சோறு சோறு சோறு, இல்லைன்னா வாழ்க்கை போரு போரு போரு. இப்பொழுது மன்றத்தின் தகவல்கள் மற்றும் அறிவிப்புகளை பார்ப்போம். இன்று நாம எங்க இருக்கோம்? பூன்லே சிசி மன்ற கூட்டத்துல தான் இருக்கோம். அதுவல்ல, கல்வி ஆண்டின் அப்படிக்காவும் இல்லாம இப்படிக்காவும் இல்லாம மத்தியில இருக்கும். அது என்னடா இது, வருட கடைசியில இருக்கும், இவங்க என்ன கல்வி ஆண்டின் மத்தியில இருக்கும்னு சொல்றவங்களுக்கு 2024 முதல் 25 டோஸ்ட் மாஸ்டர்ஸ் கல்வி ஆண்டின் அரையாண்டில் இருக்கின்றோம். ஆண்டு தொடக்கத்தில், அதாவது ஜூலை மாதத்தில் சில பல மன்ற குறிக்கோள்களை விடுத்திருந்தோம். அதை இப்பொழுது இங்கு நான் நினைவு கூற இருக்கின்றேன். கல்வி புள்ளிகள் 10க்கு 10 எடுப்போம் அப்படின்லாம் சவால் செய்திருந்தோம். செயற்குழுவிற்கான பயிற்சி, புதிய உறுப்பினர்களுக்கான பயிற்சி, ஒரு மேம்பட்ட பேச்சாளரை உருவாக்குதல், சிறுவர்கள் பெரியவர்களுக்கான நிகழ்ச்சி, கூட்டாஞ்சோறு போன்ற குறிக்கோள்களை விடுத்திருந்தோம். அதில் நாம் கல்வி புள்ளிகள் மற்றும் சேரனின் சமூக ஊடகங்கள் உயிர்ப்பித்தல் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஏனென்றால் அது ஒரு தொடர்வண்டி. செயற்குழுவிற்கான பயிற்சி நடந்து முடிந்தாகிவிட்டது. புதிய உறுப்பினர்களுக்கான பயிற்சி இன்று நடைபெற உள்ளது. மற்ற குறிக்கோள்கள் வரும் கூட்டங்களிலோ அல்லது வேறு வகையான திட்டமிடுதல் படி நடைபெறும் என்பதை அறிவித்துக் கொள்கின்றேன். உறுப்பினர்களான நீங்கள் இங்கு செய்ய வேண்டியவை என்ன? உங்களுடைய டோஸ்ட் மாஸ்டர்ஸ் இணையத்தில் பேஸ் கேம்பை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். இது கல்வி புள்ளிகளுக்கு உதவும். மன்றம் 100% கற்றல் பாதையை தேர்ந்தெடுத்திருக்க வேண்டும். புதிய உறுப்பினர்களுக்கான பயிற்சி இன்று நடைபெற உள்ளது. இந்த பயிற்சியில் நீங்கள் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும். மற்றும் கூட்டங்களில், மன்ற கூட்டங்களிலும் கலந்து கொண்டு நீங்கள் பயன்பெறுங்கள். சேரனின் சமூக ஊடகங்களை நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்பொழுது நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். இன்றைய கூட்டத்தின் பேச்சாளர்களாகவும் பொறுப்பு அலுவலர்களாகவும் பணியேற்றிருக்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. இன்றைய கூட்டத்தின் பேச்சாளர் பிரியா சந்தோஷினி மற்றும் பேச்சாளர் முத்துவாணன் அவர்கள் தங்களுடைய கன்னி பேச்சான பணித்திரை விளக்கலை வழங்க இருக்கின்றார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்கள். புது உறுப்பினர்களுக்கான பயிற்சியை நம் காட்வின் அண்ணா அவர்கள் வழங்க இருக்கின்றார்கள். அவர்கள் வழங்க மட்டும் இல்லை, நமக்கு வழிகாட்டியாகவும் இருக்கின்றார். ஆதலால்
காட்வின் அண்ணா அவர்களுக்கு நம்முடைய பாராட்டையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வோம். காட்வின் செல்வராஜ் அவர்கள் நம் மன்ற உறுப்பினர் மட்டுமல்ல, அவர் T1 வட்டார இயக்குநராகவும் இருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய இன்றைய நிகழ்ச்சி நெறியாளர் டிவிஷன் டி மாவட்ட அளவிலான நகைச்சுவை போட்டியில் தடம் பதித்த நகைச்சுவை வேல், சிங்கப்பூரில் தன்னார்வலர் தொண்டுக்கு அவரை அவங்க வீட்டில் நேர்ந்து விட்டுட்டாங்க. நகர திட்டமிடல் துறையில் திட்டமிட்டாளராக பணிபுரிகின்றார். வேற யாரு? நம்ம ஸ்டாரு சேரனின் பாண்டியன் இசக்கி பாண்டியன் அவர்களை நிகழ்ச்சி நெறியாளராக அறிமுகம் செய்வது மிக்க மகிழ்ச்சி. இறுதியாக, மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் மற்றவர்களை மகிழ்வித்து மகிழ்வார்கள். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சி நெறியாளர்.